வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோன்ற பாருங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து ஊரி மாநிலத்தில் வந்து ஏர்ஸ்பெல் என்னும் ஒரு சிட்டிக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து ஒரு தமிழ் அண்ணா வந்து ஒரு கடை ஒன்று திறக்க போகிறாரு, சாப்பாட்டு கடை, ரெஸ்டாரண்ட். அதாவது வந்து எங்களோட ஆசியா ஸ்டைல், அதாவது ஜப்பான், சைனா, கொரியன், இந்தியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து, அப்படி சிங்கப்பூர், அந்த சாப்பாட்டு வகைகளில் வந்து எங்களோட ஈழத்து ஸ்டைலில் அங்கத்து டேஸ்ட்டோட வந்து எங்களோட ஈழத்தில் காய்ச்சிற உரைப்புகள் அப்படி அதுக்கேற்ற மாதிரி முறையில் செய்கிறாராம். இன்றைக்கு தான் திறப்பு விழா. அப்போ நாங்களும் மத்தியானம் திறப்பு விழாவுக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், உங்களுக்கும் காட்ட போகிறோம். இந்த இடம் வந்து இத்தாலிக்கு போகிற அதிவேக பாதைக்கு அடுத்த பாதையெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஏர்ஸ்பெல் என்னும் இடத்துல வந்து வெளியேறி இதில் வந்து சாப்பிட்டு போகலாம். வித்தியாசமான உணவு முறையாக நீங்களும் வந்து சுவைச்சு பார்க்கலாம். நாங்களும் இன்றைக்கு போய் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முக்கியமான இடங்கள் இருக்கா, அதாவது வந்து பிரசித்தி பெற்ற இடங்கள், அதுவளே உங்களுக்கு காட்டி போட்டு அப்படியே திறப்பு விழாவும் போகும். சாப்பாட்டையும் காட்ட போகிறோம், விலாசத்தையும் காட்ட போகிறோம். நீங்களும் வந்து சாப்பிட்டு போகலாம். இந்த ஐரோப்பாவிலிருந்து இடம் பார்க்க போகிறார்கள், இத்தாலி பக்கம் போகிறார்கள், இத்தாலியிலிருந்து போகிறார்கள், கட்டாயம் இதை கடந்து தான் போய் நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போய் ஒரு இடத்தை இருக்க சுற்றி பார்த்து போட்டு உங்களுக்கு எல்லாம் காட்டி போட்டு பேருந்து திறப்பு விழாவுக்கு போவோமே. வாங்க. இப்போ வேறு ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். இதானா இந்த இடத்தின் பள்ளிக்கூடமா, இது இருக்கா பார்த்து கொண்டு அங்கால போவோம். என்ன கடை திறப்புடா. இங்கே ஒரு ஆறு ஒன்று இருக்குது, பாப்பம் இருக்காவா, நல்ல வடிவான ஆறாக கிடாது. பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அப்படியே அங்கே இடத்தையும் பாருங்க, நல்ல வடிவார். இங்கேயும் ஒரு அழகிய மலை ஒன்று. ஆற்றின் அடுத்த பக்கம் இருக்கா பார்ப்போமே. பாருங்க ஓடுது, என்ன வடிவார். அங்கால ஒரு சர்ச் உண்டு பாருங்க. இதுலேயும் ஒரு பெரிய மலை ஒன்று. இந்த இடம் ஒரு பார்க்கக்கூடிய இடம் தான். நீங்கள் இத்தாலிக்கு போவீங்கள, இப்போ ஐரோப்பாவில் இருக்கிறார்கள், இத்தாலி போவீங்கள நீங்கள் அதில் சைட் பண்ணி சாப்பிடலாமா. எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும். என்னென்னா ஆசிய உணவுன்னு சொல்லினோம். சைனீஸ், ஜப்பான் சாப்பாடு வந்து எங்களோட தரத்தின், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் சமைக்கிற மாதிரி அங்கத்தை சாப்பாடுகளை சமைக்கணுமா. அப்போ விரும்பி சாப்பிடலாம், வித்தியாசமாக இருக்கும். ஆசியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறது இன்றைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் நல்ல வடிவான கட்டிடங்கள் கிடக்கு. மரத்துக்குள்ள மறைஞ்சி நிற்கி. இந்தியாவில் இது பள்ளிக்கூட கட்டிடமா வேறு. இந்தியாவில் ஒரு விளையாட்டு திறதம் கிடக்கு. ஒரு வித்தியாசமான இடமாக தான் இருக்குது. இதில் ஒரு சில்லி ஒன்று வச்சுக்கிடாங்க. பார்ப்போம் இருக்கு, தண்ணி ஓடுற
பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிற மாதிரி ஒரு சில்லி ஒன்று வச்சு புல்லு வெட்டுற டிராக்டர் ஓகே வாங்க இனிமேல் என்னென்ன கிடக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம் இருக்கு. இதுலேயும் கொஞ்சம் வடிவாக நடக்குறாங்க, வித்தியாசமாக இருக்கு. பார்த்தாலும் கொஞ்சம் வடிவாக கிடக்கு பாருங்க. ஓய் ஒரு வித்தியாசமாக கிடக்கு. ஓகேன்னு வாங்கால பார்ப்போம்மா. பாருங்கள், இதுதான் இந்த கடை இருக்கிற ரோட்டாம். இப்படியே பாருங்கள், இது இப்படியே இந்த ரோட் வந்து இத்தாலி ரோட்டு. அதில் போய் தொடுத்து அப்படியே இத்தாலி பார்டருக்கு போகுது. ஐரோப்பாவிலேருந்து வர்றாக்கள் கூடுதலாக இதெல்லாம் போயினோம். போய்களே இதில் சாப்பிடலாம். வாங்க இனிமேல் கடையை போய் பார்ப்போமே. அப்படியே பாருங்க, நான் விலாசத்தையும் போட்டு வர்றேன் பாருங்க. இனிமேல் நாங்கள் போய் இனிமேல் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் இப்படி என்ற கபாப். அதெல்லாம் இந்த கடை இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் இந்த கடையாம். அப்போ அதில் இருக்கா போய் பார்ப்போமே. உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் வந்து சாப்பிட்டு ஓ ஓ இப்போ வேறுங்க இதில் ஒரு ஹெலிபோர்ட் ஒன்று இருக்குது. ரேகான்னு சொல்லி வெளிக்கிட போகுது ஹெலி ஒன்று. உங்களுக்கு இது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இது ப்ரைவேட் ஹெலி. இந்தியாவில் நிற்கிது ரேகான்னு சொல்லி பதியது. இதெல்லாம் வந்து இறங்குறாரு இந்த இடத்துல. இந்த ஹெலி வந்து மருத்துவத்துக்கு பாதிக்கிறது. இங்கே அவசர தேவைகளுக்கு எங்கேயான்னு சொன்னால் அந்த மலைகளில் ஏதாவது நடந்தால் அந்த புகையில்லாத இடங்களில் போய் ஏற்றிட்டு வர. இது ஒரு தனியார் ஹெலி தான். இந்த இடத்துல ஏற்றுதல் ஒரே பயங்கர சத்தம். ஹெலியும் போயிட்டு அடுத்த ஹெலி இருங்க பார்ப்போமா. பாருங்க, அடுத்த ஹெலி ரெடியாக நிற்கிது.
இதுதான் இந்த காயப்பட்டாக்கள் சீரியஸ் ஆம்புலன்ஸ் மாதிரி போய் வாகனங்கள் போயில்லாத இடங்களில் போயிட்டா கண்டு ஏற்றி கொண்டு வர பார்த்தீங்க. இதுக்குள்ளான் விடுறதான் பார்க் பண்ணி கராச்சி ஹெலிகாப்டர். ஓகே, நம்ம அடுத்த இடத்த பார்க்க போவோம். என்ன வாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்தையும் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. இதில் பாருங்க, இதில் ஒரு மீன் வளர்ப்பு திட்டம் பண்ணி ஒன்று இருக்காம். ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கல, அதான் கேட்டுனாங்க. இங்கே வந்து உள்ளுக்கு இந்த கட்டடத்துக்குள்ள மீன் வளர்க்கணும், நன்னீர் வளர்ப்பு திட்டம். இந்த கட்டடத்துக்குலேயும் அந்த கட்டடத்துக்குலேயும், ஆனால் போய் பார்க்கல. அதான் இந்த பேர் இந்த இடத்தையும் பாருங்க, வித்தியாசமாக கிடையாது. இனிமே அடுத்த பக்கம் போய் பார்ப்போம். என்ன வாங்க பாருங்க. நான் முதல்ல ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன், இந்த உலகத்தில் உலக சாதனை படைத்த சுரங்கப்பாதை, ரயில் சுரங்கப்பாதைன்னு சொல்லி. இங்கே இது பாருங்க, ஒரு பக்கம் போகிறது, இது ஒரு பக்கம் வாரது, 2 பாதை இருக்குது வேறு. அது இந்த இடத்துலான் இருக்காம், இந்த ஏர்ஸ்பெல்ட்ன்னு சொல்கிற இடத்துல. இங்கே இப்போ இந்த நாங்கள் வந்திருக்கிற இடத்துலான் இருக்குது. பார்த்து வடிவா நீங்களும் தெரிஞ்சிடும். இதில் இருந்தால் துவாங்குதான். அங்கே இத்தாலி பார்டர்கிட்ட போய் மிதாக்குது. 57 கிலோமீட்டராம். முதல் சைனாவிலேயோ ஜப்பானில் இருக்குதாம். அதை விட இது ஆனால் கூட்டின கிலோமீட்டர் சைனாவில் போல். பாருங்க, இதுதான் அந்த ஏரியா. பார்த்தியல் வாங்க, இனிமே அங்கால போய் பார்ப்போம். என்ன பாருங்க, இது பக்கத்தில் வந்து இதுதான் இந்த மீன் வளர்ப்பு பண்ணையம் இருக்கு. இங்கே இது வந்து உள்ளுக்கு கேட்டுனாங்களும் உள்ளுக்கு போய் பார்க்கல. அதான் இல்லாட்டி நான் அதையும் அடுத்து உங்களுக்கு காட்டலாமன்னு இருந்தேன். அதை வித்தியாசமாக வளர்க்கணுமா உள்ளுக்கு. பாருங்க, இங்கே பெரிய பில்டிங் ஒன்று அடிச்சு இதுதான் பாருங்க. இதுக்குள்ளுக்கு வளர்க்கணுமா, ஆனால் நாங்கள் போகல. ஓகே, நம்ம அடுத்த பக்கம் போய் பார்ப்போம். என்னவா இப்போ பாருங்க, உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு உள்ளுக்கு பார்ப்போம். என்னென்னு இப்போ என்ன வடிவாக போட்டிருக்கணும், பூஃபி. இதுக்கு இன்னும் போடையில் இதில் நூடில்ஸ் போட்டிருக்கணும். இந்தியாவில் ஒரு டெவல் போட்டிருக்கணும், சைனீஸ் டெவல் உண்டு. இந்தியாவில் வந்து ஆட்டிறைச்சி கறி போட்டிருக்கணும். இந்தியாவில் வந்து இறால் கறி போட்டிருக்கணும். வேறு இந்தியாவில் ரைஸ் வச்சிருக்கணும், சோறு. இந்தியாவில் ஃபிஷ் பொரியலும் ஆட்டிறைச்சி ரோலும் வச்சிருக்கணும். பாருங்க, இனிமே இந்தியாவில் சலாட் எல்லாம் வச்சிருக்கணும். இனிமேல் இதொருக்கா பார்த்து போட்டு இப்போ இந்த சுற்றி பார்ப்போமே. நம்ம ஆக்கள் வரையில் வந்த உடனே இருக்கா நாங்களும் ஒருக்கா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வழியிலே மேடம் இருக்குது பேர். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி எடுக்கலாமா? பாருங்க, வெளியில் நிறைய கதிரியல் போட்டிருக்கு, நல்ல வெயிலாகவும் இருக்குது. வெளியிலேயும் இருந்து சாப்பிடலாம், எல்லா வசதியும் இருக்கா.
இந்தியாவில் ஒரு எங்கட உறவுகள் இருந்து சாப்பிடுது. இங்கே பின்னுக்கு இடம் இருக்கு, நல்ல இடமா. ஓகே, வாங்க இனிமே உள்ளே பார்ப்போம். இப்போ இங்கே இன்னொரு ஆள் வந்துடுது பாருங்க. சண்மண்ணை வந்து யோசிக்கிறார், சாப்பாடு எடுக்க போகிறாரா? இங்கே ஒரு ஆள் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுது. இங்கே வந்து சர்பத்தும் வந்துடுது. இப்போ சாப்பிட்டு முடிய ஓ சரி ஐயா, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். கிரீம் சர்பத் கொடுவது கடைசியா இலவசமாக. சண்மண்ணை சாப்பிட்றாரு. ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கும் சாப்பாடு வந்துடுது, சாப்பிட துவங்கிட்டோம் பேர். இங்கே கோலாம் வந்தது. ஓகே பாருங்க, இதில் வந்து இறால் கறி, ஆட்டிறைச்சி கறி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்துருக்கு. இப்போ பாருங்க, இங்கே எங்களோட தலைவர் வந்து ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வரார், வாகனத்தில் இறக்கி இப்போ சாப்பிட போயினோம். நாங்கள் அப்படியே திறப்பு விழாவிலிருந்து விடப்பெற போகிறோம், வெறியினோம். இந்த பின்பக்க ரெஸ்டாரண்ட் இது தான் பாருங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் முதலாளி இந்த மகள் நிற்கிறார். சரி பாருங்க, இப்போ என்னென்னு சொன்னால் இன்னும் 2 பேர் நாங்கள் முடிகிற நேரத்தில் வந்திருக்கணும். உமாண்டியும் வசந்தண்ணையும் வந்திருக்கணும். அங்கால தலைவரும் இருக்கிறார். சாப்பிட்டீங்களா அண்ணே? ஓகே, எல்லாம் முடிஞ்சுதான். ஓகே என்ன, சரி, நாங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே. ஓகே, சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். Ciao Sabrina. Ciao Sandrina. Okay. Anda. ஆசியா உணவுகள் வந்து எங்களோட முகாயிட்டு
இறால் மாவில் நினைச்சி செஞ்சுக்கணும் சைனீஸ் ஸ்டைலில் நல்லா வயிறு அனுப்பி விட்டா தெரியுமா இங்கே தேட்டர் சரி ನೋಡಿ ಇವಾಗ ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿ முதல்ல நட்ட உடனே கொடி இது ஒரு டெவலப்மெண்ட் செய்யுது நல்லா இல்ல சாதம் செய்யுது மாற்றி கொடுத்து இப்போ வந்து நூடில்ஸ் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது நல்ல நூடில்ஸ் இது நல்ல நீங்கள் மாவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க மைந்தன முக்கியமானது கடைசியாக அந்த ரேட்டு அந்த ரேட்டு கண் பண்ணுறா சாப்பாடு வந்து அமோகமாக நடந்துருக்கு எல்லாம் முடிய போகுது உங்களோட வச்சப்போ போட்டு விட்டோம் ஓகே இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சுது சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது நீங்களும் வந்து ஒருக்கா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேந்து விட மாட்டீங்க இதான் இந்த கடையின் முழு தோற்றமா பார்த்தீங்களா ஓகே என்ன நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சுவிஸிலிருந்து கிருஷ்ணா வீடியோ பார்த்துட்டுருக்கிறார்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்